எவ்ரிதிங் லேர்னிங் டுடே யூடியூப் சேனலை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பெரிவர் பிராண்டில் உள்ள ஒரு மாடுலர் கிளாஸ் செட்டப் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு மாடுலர் கிளாஸ் செட்டப் இன்ஸ்டால் பண்ண யாரும் போட்டதில்லை, நம்ம போட்டிருக்கோம். இது மற்ற கிளாஸ் செட்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து பேக் சைடில் கொஞ்சம் ஓப்பன் இருக்கும், பைப்பில் நம்ம காடா துணி வச்சு அடைச்சிப்போம். ஆனால் இதில் அப்படிலாம் பண்ண முடியாது. இதுக்குன்னு லப்பர் புஷ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் வச்சு தான் நம்ம லாக் பண்ணணும். இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், லாஸ்ட் வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதோட அன்பாக்சிங்கை காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 கிட்ட வந்துடும். இந்த மாடலில் பாருங்கள், ப்ளஸ் டேங்க் எல்லாமே கிளாஸ் செட்டோடு சேர்ந்தே வந்துடும். ஒரே மோல்டிங் தான், பார்க்க ஷைனிங்காக நீட்டாகவும் இருக்கும். டஸ்ட் இருந்தாலும் ஈஸியாக நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். நமக்கு மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும். இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஃபுல் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனு, உள்ளே இருக்க தண்ணி ஃபுல்லாமே ரிலீஸ் ஆயிரும். இன்னொன்று ஒரு சின்ன டியூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் கொஞ்சம் ஸ்டோரேஜாக இருக்கும். அந்த பட்டன் நமக்குனா கொஞ்சம் கம்மியான தண்ணி மட்டும், அந்த டியூப்பில் இருக்க தண்ணி மட்டுமே வெளியே வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது சில நேரம் ஸ்மெல் வர்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஒரு பட்டனை மட்டும் அமைக்கி விட்டு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது நம்ம எக்கனாமிக்காக யூஸ் பண்ணுறதுக்காண்டி தான். ஃபுல் டேங்க் தண்ணி நம்ம யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், லைட்டாக ப்ளஸ் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில். இதுதான் அந்த டேங்கோட கவரு. இதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த சீட் கவருமே பார்த்தீங்கன்னா மற்ற நம்ம நார்மல் கிளாஸ் செட்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு மெத்தடில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம 2 போல்ட்டு போட்டு அதில் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, பிளாஸ்டிக் போல்ட்டு. இதுவும் அதே மாதிரி தான், ஆனால் வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக நம்ம லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரேமை காமிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது பிரித்து எடுத்துக்கும். இது டேங்க் கவரோட போல்ட்டு. இது ஒரு ஃப்ரேமில் மாட்டுவோம், காமிக்கிறேன் உங்களுக்கு அப்புறமா. இதுதான் அந்த ஃப்ரேமு. இதில் பாருங்களேன், ஒரு சின்ன லாக் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த லாக் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம ஃப்ரேம் தனியாக வந்துடும், இல்லாட்டி வராது. இந்த மாதிரி பிடிச்சிக்கணும், டைட்டாக இருக்கும். இந்த லாக் மட்டும் தான் நம்ம சீட் கவரே உட்கார வைக்காது. இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை இதுக்குள்ளே வச்சுட்டு இது வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ண அந்த கீழே உள்ள நட்டு மேலே ஏறி வந்துக்கும். நம்மளுக்கு அப்படியே சீட் வந்து அந்த கிளாஸில் லாக் ஆகிக்கும். இது நம்ம சீட் கவர் மாட்டி விட்டு அந்த லாக்கை மட்டும், இந்த ஃப்ரேம் மேலே உள்ள லாக் மட்டும் நம்ம எடுத்து விட்டோம்னா நம்ம லாக் அப்படியே சீட்டில் உட்காந்துக்கும். சிம்பிளான ஆப்ஷன்ஸ் தான். இப்போ கிளாஸ் சீட்டை உட்கார வைக்கிறதுக்கு இந்த பைப்பை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். தரையை ஒட்டி அந்த பைப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, ஒரு லப்பர் புஸ், அந்த லப்பர் புஸ் தான் இது. இந்த லப்பர் புஸ்ஸை வந்துட்டு மேலே வச்சு பேப்பர் வச்சுருக்காங்களா, அந்த பேப்பர்லாம் எடுத்து விட்டு என்னால் கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கும், இன்சில் மாதிரி தான் இருக்கும். இதை மேலே வச்சுட்டு அந்த ஹோல் மேலே வச்சுட்டு நல்லா நான் ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். அது கொஞ்ச நாள் கழிச்சு இறுக்கி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இருக்கிறதுக்கு சும்மா ஒரு ½ ஹவர்லேயே போதும், நல்லா டைட்டாக இறுகிக்கும். பேப்பர் வச்சு காட்டுறேன். இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பாக ஒரு மாதிரி, அது ஒரு லப்பர் தான் அது. இதை ஃபுல்லாக உரிச்சிட்டு நம்ம ஹோலில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கிளாஸ் எடுத்து மேலே வச்சாலே போதும். ஒரு லீக் வராது, நல்லா கிச்சன் ஒட்டிக்கும். இதை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 4 ஹோல் போட்டுக்கணும். கிளாஸ் செட் உட்கார வைக்கிறதுக்கு 4 போல்ட்டு போட்டுக்கணும். அந்த போல்ட்டுக்கான இது நான் ட்ரில்லிங் எடுத்து ஹோல்ஸை போட்டுக்கிறேன். கிளாஸ் செட் உட்கார வச்சு பார்த்துட்டு நான் போய்ட்டு கரெக்டாக மெஷர் பண்ணி அந்த ஹோல் போடுங்க. ஹோல் மாறி போட்டு நம்மளால் அந்த ஸ்க்ரூ சரியாக உட்கார முடியாது. இதுக்கு மேலே சாரி சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. கிளாஸ் செட் உட்கார வச்சுட்டு இந்த ஹோஸ் மட்டும் மாட்டிக்கிங்க. ஹோஸும் அந்த கீழே 4 ஸ்க்ரூ போட்டு விட்ருக்கேன். சரி, இது 2 ஸ்க்ரூ தான் வந்துருந்துச்சு, 2 ஸ்க்ரூ போட்டு விட்ருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த கனெக்டர் ஹோஸ் மட்டும் நம்ம டேங்க்கு மாட்டணும். இதுதான் டேங்க், இன்லெட் தண்ணி கொடுக்கும். ஃபுல்லாக காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மாட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஒரு 2 மாட்டி விட்டு இன்னொன்று டேப்பில் மாட்டி விட்டுனா முடிஞ்சு வேலை. இதுக்குள்ளே தண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக போய்க்கும். அடுத்து நம்ம இது டேங்க் கவர் மாட்டிக்கலாம். இதில் பாருங்கள், இதுதான் அந்த ஃப்ளோட்டு. தண்ணி நிறைஞ்சு மேலே தூக்கிறோம். இந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக தான் வந்து நம்மளுக்கு தண்ணி இந்த உள்ள ஒரு டேங்க்குள்ளே இந்த 2 பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு பட்டன் வந்து சின்ன டியூப் மாதிரி இருக்குல்ல, அதில் உள்ள தண்ணி மட்டுமே ரிலீஸ் ஆகும். இந்த பெரிய பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த சைடு வெளியில் உள்ள டேங்கில் உள்ள தண்ணியும் மொத்தமாக ரிலீஸ் ஆகும். அவ்வளோதான் முடிஞ்சு வேலை. இது ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.